ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா உணவகங்களை புதுப்பிக்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது. ஸோ என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. 18/5/2025 கொடுத்துருக்காங்க. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலம் 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. சமீப காலங்களில் இவ்வுணவகத்தில் அளிக்கப்படும் உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உரிய அரசுத்துறை செயலருடன் கலந்தாலோசித்து அம்மா உணவகங்களில் தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு, சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறு, சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க ஆணையிட்டுள்ளனர். இந்த மறுசீரமைப்புக்கு பொருள் கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆணையிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த அம்மா உணவகம் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவேக்கா ஆட்சியில் ஸோ அது மாதிரி ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் இது பெனிஃபிட்டாக இருக்குமோ ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அம்மாச்சி இருந்தப்போ. ஸோ இப்போ வந்து இப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. மாநகராட்சியில் வந்து 383 அம்மா உணவகங்களும், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் வந்து 237 அம்மா உணவகம் செயல்பட்டு வந்தது. இப்போ அதை மாதிரி ரீஓப்பன் பண்ணி உங்களுக்கு தரமான சுவைய உணவு கொடுக்க ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ மிஸ்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.